அது ஏன் கடிக்கிட்டோம் ஐங்க. நேற்று வந்து நிறைய கமெண்ட் வந்துட்டு இருந்தது, வீடியோ போடல, எத்தனை மணிக்கு வீடியோ வரும் அப்படின்னு நிறைய கமெண்ட் வந்துட்டு இருந்ததுங்க. ஒவ்வொருத்தராக போய் ரீப்ளை பண்ண முடியல, அதனால நானும் பண்ணலங்க. அக்காவுக்கு ஸ்கேனுக்கு போனீங்களா? ஸ்கேனுக்கு போனாச்சு. மெயின் ரீசன் வீடியோ போடுறதுக்கு இன்னொரு காரணம், நாங்க ஊருக்கு வந்துட்டோம். அதனால சரி நம்ம என்ன போடுறது, எப்படி போல பழைய அதே வீடு அது இதுன்னு உங்களுக்கும் பார்க்க பிடிக்காது அப்படிங்கறதுனால நாங்க போடல. சரி, அப்புறம் அதிக பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க வீடியோ போடுங்க போடுங்க அப்படின்னு. அதோட முக்கியமா இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. முக்கியமான விஷயம்னா அது ஒரு கமாண்ட் தான், அது நீங்களே படிச்சு பாருங்க. அந்த கமாண்டை படிச்சா உங்களுக்கு தெரியும். ஸ்கேனுக்குலாம் போயிட்டு வந்தாங்க. பிளட் வந்து போன டைம் 10.6 ரிப்போர்ட்ல இந்த வாட்டி ஒரு 2 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. இதையே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை வராது. கொஞ்சம் மிஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை வராது. பிளட் ஏற்றுறது இந்த மாதிரி அலைய வேண்டியிருக்கும். 30 வாரத்துக்குள்ள மட்டும்தான் அதுக்குள்ளதான் இருக்கு. அதுக்கான பிளட் ஏதோ ஒரு ஊசி போடுவாங்க, பிளட் ஊசி. அந்த ஊசி போட முடியும், தாண்டி போட முடியாதுன்ட்டாங்க. போட முடியாது, அதையே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்கன்னா ஸ்கேனுக்குலாம் போயிட்டாங்க. ஸ்கேனுக்கு போட்டு போன டைம் போட்டோம், பரவாயில்ல நார்மலா இருக்கு எல்லாம் அப்படின்றாங்க. அடுத்த ஸ்கேன் வந்து 10ஆம் தேதி 9ஆம் மாசம், அதுதான் கடைசி ஸ்கேனு. அதுக்கப்புறம் அடுத்த மாசம் 25, 20ஆம் தேதிக்கு மேல ஊருக்கு போயிடுவோம். அந்த ஸ்கேன் பண்ணிட்டு, ஏன்னா எங்க ஊர்ல இருந்து ஸ்கேனுக்கு வர்றது ரொம்ப தூரம், விருதாலம் ரொம்ப லாங். அதனால ஸ்கேனுக்கு எல்லாமே எடுத்துட்டு அதுக்குள்ள பயமுறுத்துறான். வலி வர்ற மாதிரி இருக்கு, நைட்ல வருது, எனக்கு வர தூக்கி வாரி போட்டுட்டு இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல. நாம சொல்லியிருந்தேன் இல்லைங்க, போன வாரம் வந்து நான் செக்கப்புக்கு போலான்னு இருந்தேன். ஆனா எங்க நர்ஸ் வந்து எங்கேயோ வெளியில போறதா சொல்லி ஃபோன் அடிச்சு சொல்லிட்டாங்க, இந்த வாரம் வராதம்மா, அடுத்த வாரம் வராதம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் போனேன் டாக்டர்கிட்ட. ஏதாவது வலி தொந்தரவு, கால் வீக்கம், எப்போ போனாலுமே அதெல்லாம் நல்லா சூப்பராக கவனிச்சுப்பாங்க. கால் வீக்கம் ஏதாவது இருக்கா, வேற ஏதாவது தொந்தரவா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்புறம் நான் சொன்னேன், என்ன சொல்றது, குழந்தையோட அசைவு தான் எனக்கு ரொம்ப அதுதான்மா தொந்தரவு. அது தொந்தரவு இல்லை, அதுதான் டெலிவரிக்கான சிம்டம்ஸ். அதான் அந்த குழந்தையோட அசைவு என்னால வலி தாங்க முடியல டாக்டர், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, வலி வந்துரும்னு கூட எனக்கு ரொம்ப சில டைம் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வலி வர்றது வந்துச்சு, ஏதாவது ஒரு வலி ஏதாவது தொந்தரவு இருந்துச்சுன்னா நீங்கள் பேராசிட்டமல் நான் ஒரே ஒரு பேராசிட்டமல் எழுதி தரேன், அது நார்மல் டோசேஜ் தான், எல்லாரும் போடுறது, பொதுவாக போடுறது தான், அதை போடுங்க, அதையும் மீறி ஏதாவது ஒன்றுனா உடனே ஹாஸ்பிட்டல் வந்துடணும் அப்படின்னாங்களா. அதுக்கப்புறம் தான் இந்த அசைவை பற்றி சொன்னேன். அதுக்கு தான்மா சொல்கிறேன், அந்த அசைவே எல்லாத்துக்கும் இருக்கிறதுனால தான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாரு. ஸ்கேன் எல்லாம் நார்மலாக இருக்குங்க, வெயிட் நார்மலாக இருக்கு. அப்புறம் கமாண்ட் ஒன்று, இந்த கமாண்டை பாருங்க. என்னன்னா, நாங்களே வந்து நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க, எங்களாலே காசு போட்டு ஒரு பழம் வாங்கி சாப்பிட முடியல, நீங்க எங்களுக்கும் கீழே உள்ளவங்க நீங்க வாங்கி சேர்ப்பீங்க, கால கொடுமை. என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க நீங்க நடுத்தரனா நீங்க கீழேனா இங்க யாரும் கீழே இல்லை, யாரும் மேலே இல்லை, பணம் காசு வச்சுதான் எல்லாமே இங்க முடிவு பண்றாங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களை விட கஷ்டப்படுறவங்க யாராவது நம்ம ஒரு இது வாங்குறாங்கன்னா பரவாயில்ல, செய்யறாங்க, நல்லா இருக்கட்டும், சாப்பிட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்க கடவுள் உங்களை இங்க இருக்கிறவங்கள அப்படியே இங்க கொண்டு வருவாங்க. அதுதான் உண்மை. என்னைக்கும் ஒருத்தவங்களை பார்த்து வைத்தறிச்சல் பொறாம இருக்கக்கூடாது, அவங்களை வாழ வைக்கணும். அதுவும் இல்லாம நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே தெரியும், நாங்க வந்து இந்த பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த டிராகன் ஃப்ரூட் 80 நாங்க ஒரு வீடியோ போட்டிருந்தோங்க, டிராகன் ஃப்ரூட் வாங்குற மாதிரி. ஏன்னா இவர் ரொம்ப நாளா, ஆனா டிராகன் ஃப்ரூட் எனக்கு பிடிக்காதுங்க, அதோட டேஸ்டே எனக்கு பிடிக்காது. அதோட விதைக்காக நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வாங்கினோம், 100 ரூபான்னு சொல்லி 2 பழம் கொடுத்தாங்க. வாங்கி அதோட விதை எல்லாமே போட்டோம், எல்லாமே பொழைச்சு வந்துருச்சு. ஆனா நாங்க ஊருக்கு போயிட்டோம், எல்லாமே செத்து போச்சு. அதோட மெயின் ரீசன் அதோட விதைக்காகவே நான் வாங்கி வந்தேன். பேச முடியாது. அதாவதுங்க, அந்த ஃப்ரூட்டோட விலை 80 ரூபாய். டிராகன் ஃப்ரூட் ப்ளம் பழம் இருக்குல்ல, 1/4 கிலோ 50 சொன்னாங்க. என்கிட்ட அவ்வளோ வேணாங்க, 20 ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லி 4 பழம் கொடுத்தாங்க. சின்னதா ஒண்ணு ஒரு 3 பழம். எல்லாமே விதைக்காக வாங்கினது. அது இல்லாம இவன் 8 மாசம் பிரெக்னெண்டா இருக்கான். ஏதாவது ஃப்ரூட் வாங்கி தரணும், ஆசைப்பட்ட பொருளை வாங்கி தரணுன்றது அது பெரியவங்க அப்பல இருந்து சொல்றாங்க. அது என்னன்னு தெரியாது எனக்கு.
வாங்கி கொடுத்தா அதனால ஆசைப்பட்டுட்டா. அம்மா டிராகன் ஃப்ரூட்டு ப்ளம் ஃப்ரூட்டுன்னுட்டா. என்கிட்ட காசு இருக்காதுன்னு தெரிஞ்சே வேணான்னு சொல்லுவான். அந்த வாயை விட்டதுக்காகவே நான் வாங்கிட்டேன். ஏன்னா அது இல்லாமல் அதை பாருங்க, நான் கொத்தனார் வேலைக்கு போகிறேன், சீலிங் வேலை, சிமெண்ட்டு எல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தான் வாங்கினேன். அப்போ என்ன பண்ணுங்க, நீங்களும் கஷ்டப்பட்டோ ஏதோ ஒரு விதத்துல வாங்குங்க. நீங்க என்னைக்கு அடுத்தவங்களை நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க நீங்க வாழ்க்கையில. எனக்கு உண்மை அந்த கமெண்ட் படிச்ச உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரு நாங்கள் ஸ்டார்டிங்லாம் எதுவுமே வாங்க மாட்டோம், ஃப்ரூட்ஸ்லாம் எதுவும். அதுவும் இப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸும் பார்த்து சாப்பிட்றேன். ஏன்னா நாளைக்கு செலவு பண்ணுறதுக்கு எங்ககிட்ட காசு கீழே ஒரு கமெண்ட் இருந்ததுங்க, அவங்களே அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. பேட் கமெண்ட் டெலீட் பண்றாரு மிஸ் அது என்னமோ ஒன்று இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தவன் நம்மளை பத்தி திட்டுறான்னா பதிலுக்கு அவன் நம்ம திட்ட தேவையில்லை, அதான் இக்னோர் பண்ணிடலாங்கிறதுனால அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். மொதல் விஷயம், நம்ம திரும்ப நான் சொல்றது என்னன்னா, எங்களைன்னு சொல்ல இன்னும் நிறைய பேர் ரோட்ல கஷ்டப்படுறாங்க. அவங்கள பார்த்து கூட நீங்க ஒரு 10 ரூபா 5 ரூபா செலவு பண்ணி பாருங்க, உங்களுக்கு வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் தெரியும். ஏன்னா நாங்க எங்ககிட்ட இல்லாத நிலைமையில எங்களுக்கு மனித உருவத்துல கடவுள் நிறைய உதவி பண்ணுச்சு. நாங்க ஏன்னா அந்த மாதிரி நினைப்போம், எங்க பழைய சூழல் தான் நாங்கள் கொடுத்து பழகிருக்கோம். அதனால நாங்க கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து நீங்களும் அதை மெயின்டைன் பண்ணி நல்லா இருக்கு. எனக்கு புரியுது உங்களோட ஆதங்கம், ஏன்னு கேட்டா அவ்வளோ கஷ்டத்துல நீங்களும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தும் நாங்க மேல நீங்க கீழே அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். உண்மையா அந்த கமெண்ட் படிச்சு பாருங்க. ஒரு வருஷத்துல நிறைய பேட் கமெண்ட் வந்திருக்கு, அதெல்லாம் சும்மா விட்டுறது நீ அசிங்கமா. ஆனா இது வந்து ஒரு வஞ்சத்தை இது பண்ணி ஒரு மாதிரி பேசுறாங்க. அதுவும் பிரெக்னன்ட் லேடினா அதனால சரி ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கணும்னு அதுக்கே எங்க அம்மாவுமே எங்க அம்மா வாங்கி தரேன்னு சொன்னாங்க. உடனே இவரு இல்ல பரவாயில்ல நானே காசு கொடுத்துறேன்னு இவரே வாங்கி கொடுத்துறாரு. எப்பவுமே காசு இல்லாதப்ப நான் கேட்கவே மாட்டேன், காசு இருந்தாலுமே நான் கேட்டுட்டேன் அப்படிங்கிற முடிஞ்ச அளவுக்கு எதுக்குமே அவங்க வாங்கி தர விட மாட்டாங்க. என்கிட்ட காசு இருந்தா வாங்கி கையில டக்கு கொடுத்துருவோம். அதெல்லாம் ஒரு சின்ன ஆசை தாங்க. அப்புறம் உங்க வீட்டு சைடு உங்க அம்மா ஏன் எதுவுமே உங்களுக்கு பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட். அந்த கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் கேட்டாங்க போல. இல்ல செஞ்சிருக்காங்க, நாங்கெல்லாம் செஞ்சாங்க. அது எங்களோட மிஸ்டேக், எங்களோட சூழ்நிலை அப்படி. அதனால அவங்களால முடிஞ்சது, எங்க கூட பிறந்தவங்க பையன்லாம் கிடையாது, 2 பொண்ணு தான். அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்ணினாங்க, அவங்க சக்திக்கு ஏற்ப பண்ணினாங்க. அதனால அவங்க இப்ப எதுவும் பண்ணல. இந்த கமெண்ட் எல்லாம் போட முடியாதுன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து டெலீட் பண்ணி விட்டா. ஆமா, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா. ஏன்னா எதுவும் அம்மா பத்தி பேசணும் கோவம் வந்துச்சுன்னு அதை எதுக்கு எழுதி. அப்புறம் கண்ணு இப்படி இருக்குன்னு பாக்காதீங்க, அது சைனஸ் ப்ராப்ளம் அதிகமாகிடுச்சு. 2வது சீலிங் வேலைக்கு போனா அதுலேயே அடிக்கும் போது சிமெண்ட் எல்லாம் கண்ணுலேயே பட்டு கொடுத்து கண்ணெல்லாம் வீங்கி போச்சு. அதனாலதான் நீ வீடியோ பண்ணலாமா வேணாங்கிற ஒரு இதில் உட்காந்து சரி இந்த நேற்று நைட்டு வந்தோடனே வீடியோ நான் எடுக்கணும்னு நினச்சேன். ரொம்ப கேவலமாக உட்காந்தேன் மேலே ஃபுல்லாக அப்படியே, அதனால எடுக்கல. மற்றபடி உங்களுக்கான பதில் தான் இது. இப்போ அடுத்தது திரும்ப அதிக பேர் கேட்பீங்க டெலிவரி எப்போன்னு. 10ஆம் மாதம் தாங்க, கண்டிப்பாக அடுத்த மாதம் கடைசி அக்டோபர் 17ஆம் தேதி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆகும்னு எனக்கு ஒரு இது. ஏன்னா இவன் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் பார்த்தா சீக்கிரமாக டெலிவரி வாய்ப்பு இருக்குது. அதனால நான் இன்னும் கொஞ்ச நாளில் இங்கேருந்து அவங்க அம்மா கிட்ட. எனக்கே ரொம்ப பயம், பனிக்கூடம் உடஞ்சிருமோ அப்படி இப்படின்னு. அது ஒரு மாதிரி நீர் வடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால கொஞ்சம் பயமாக இருக்குமா என்னவா பண்ணுறதுலாம் கேட்டேன். நர்ஸுக்கிட்ட கேளுன்னு சொன்னாங்க. எனக்கு நேற்றுலாம் ரொம்ப பயமாயிடுச்சு. அது நான் யார்ட்டையும் கேட்கவும் இல்லை. ஆனால் அசைவெல்லாம் இருக்குங்க, கரெக்டாக இருக்கு. அதனால விட்டுட்டேன். அடுத்த மாதம் ஸ்கேனுக்கு. எனக்கு என்ன ஒரு நிம்மதி, ஏன் பயப்படுறேன்னா எனக்கு டெலிவரி ஆகிறது பிரச்சனை இல்லை இப்போதைக்கு. சில பேருக்குலாம் 7 மாதத்துல 8 மாதத்துல அப்படி ஆயிடும். ஆனால் சரியான வெயிட் இல்லாமல் நம்மளை ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் அடைய விடுவாங்க. அதனால அது ஒரு ரீசன் தான் காரணம். ஒரு 9 மாதத்துக்கு மேலேன்னா கூட கரெக்டான 2.5 வெயிட் குழந்தை வெயிட் வந்துடும். அதனால தான் மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. பேசினா வீடியோ பேசிட்டு ஆமாம், இன்னொரு நல்ல பிளான் பண்ணலாம்.